யாரு? குரு? சஞ்சு? மேல அப்படி யார் தான் இருப்பான்? பாப்போம், போய் பாப்போம். ஐயோ, கரண்ட் வேற இல்லையே. குரு, குரு, குரு! அல்முஞ்சு, எந்திரிடா. சஞ்சு, சஞ்சு, எந்திரிடா. சஞ்சு, எந்திரி. குரு, குரு, யாராவது எந்திரிங்கடா. தேவதாசா, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லவ்வர் என்ன பார்த்துருக்காடா. அதனாலதான் சந்தோஷம் தாங்க முடியாம தலை சுத்தி மயக்கம் போட்டுட்டா. அவளை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல தூங்க வச்சுட்டு வந்துடலாமா? தேவதாசா, என் லவ்வர் இன்னும் எந்திரிக்கவே இல்லடா. அவளுக்கு காய்ச்சல் வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த நேரத்துல நான் அவ கூடவே இருந்து பாத்துக்கணும்டா. இது நம்மள மாதிரி பசங்க காதலுக்காக பண்ற தியாகம்டா. இதயத்துல இருந்து காதலிச்சா இப்படி எல்லாம் பண்ணணும்.
சூ 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 படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோ. ஐயோ தண்ணி இல்லையே, நான் போய் கொண்டு வரேன். கிருத்தி, 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 என்னாச்சு கிருத்தி? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க? குரு குரு, இந்த வீட்ல பேய் இருக்கு. நான் இன்னைக்கு தான் அதை பார்த்தேன். நம்ம இங்க ஒரு என்னாச்சு? நிமிஷம் கூட இருக்க கூடாது. சரி. இப்பவே கிளம்பி போயிடலாம். சரி சரி நான் தான் கிருத்தி. சொன்னல இந்த வீட்ல பேய் இருக்குன்னு. நீங்க தான் என் பேச்ச கேட்கவே இல்ல. இப்ப வாட்சும் தெரிஞ்சதுல, நம்ம உடனே கிளம்பி போயிடுவோம். எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. ம், சரி, காலையில நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம். ம். ஓகே, நீ படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எல்லா பசங்களும் அவங்க உயிரோட இருக்கும்போது லவ் பண்றதா சொல்றாங்க. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணை காதலிக்கிறேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச வலிதான் இது. டேய் தேவதாஸ், நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா உன் காதல மறந்திருக்க மாட்டாங்கல்ல. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் கூட என் ஆத்மாக்கு கிடைச்ச காதலை என்னால மறக்க முடியலடா. என் லவ்வரை என்னால மறக்கவே முடியாது. எனக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, நீ யார ரொம்ப நேசிக்கிறியோ அவங்களோட பாசம் உனக்கு கிடைக்காது. அதனால நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே நீ போயிடு. சஞ்சு, 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 வெளிய வாடா. ஏய், வாடா, வெளிய வாடா. என்ன கேட்டா அப்புறமா சொல்றேன்னு சொல்றாங்க. என்னத்த சொல்றது? டேய் சீக்கிரம் வாடா. கொஞ்ச நேரம் இருங்கடா, லக்கேஜை பேக் பண்ணிட்டு வரேன். சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. சஞ்சு, 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 ஓடிலாம் ஓடா, ஓடுறா. நீங்க ஏன் இப்படி ஓடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களோட பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன். பெருசு, இந்த வயசுல இந்த ரிஸ்க் தேவையா? என் வாழ்க்கையில ரிஸ்க்ன்றத பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. எதுவா இருந்தாலும் எனக்கு ரஸ்க் ரஸ்க் ரஸ்க். சும்மாறா தாத்தா. நீங்க நீங்க நிஜமாவே எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க என் கூட வாங்க. வாங்க.
டேய், என்னடா பண்றது? ரொம்ப அந்த சரி, வா. இடத்துக்கா? இதுக்கு வேணாம்டா, சொல்றான். சொன்னா வா, கேளுங்க, கேட்டு போங்க, போவா. வேணாம்டா, டேய். இல்ல இல்ல என்ன கூப்பிடாதுங்க, நான் வரமாட்டேன். நீ எங்க இருந்தாலும் என்னோட கட்டளையில இருந்து தப்பிக்க முடியாது. எங்க இருந்தாலும் வந்துரு. ஏய், வந்துரு. உங்களுக்கு உண்மையிலே சக்தி இருக்கும் போலயே. டேய், சும்மா இருடா. நீ வந்து இந்த நெருப்பு மேல நில்லு. நான் வரமாட்டேன். உட்காரு. நீ எதுக்கு இங்க வந்த? நாளைக்கு இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மிஸ் பண்ணாம வந்துடுங்க. அது எல்லாத்தையும் விடு. இவனை ஏன் மேல இருந்து தள்ளி விட்ட? அது அது அந்த மூஞ்சி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா என் பிரகதியை லவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சுதானா. அப்பப்போ அவன் கண்ணு முன்னாடி தெரியவன். அது எனக்கே பிரச்சனையா போயிடுச்சு. அதனாலதான் இந்த சஞ்சு மூலமா என் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணலான்னு அவனை உதைக்கிறதுக்காக வந்தேன். அவன் என்னை எதிர்பார்க்காம அங்க இருந்து பயந்து தடார்னு கீழே விழுந்துட்டான். அது என்னோட தப்பா? நான் என்ன அவ்வளோ கெட்டவனா? அதான் நான் பிரகதியை பார்க்க போலான்னு இருந்தேன். அதுக்குள்ள என்ன அடிச்சுட்டாங்க. அது அது என்னோட தப்பா? என் செல்லத்தை, என் பிரகதிய எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா? நான் செத்தும் ஒரு ஆத்மாவா மாறி இங்க வந்திருக்கேன்னு தெரியும். ஆனா உயிரோட இருக்க அவளை கொன்னுட்டு அவளை கூட்டிட்டு போலான்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. அதான் அவ முன்னாடி ஒரு தடவை வந்துட்டு போலான்னு இருந்தேன். அவ என்ன பார்த்தானா நான் எவ்வளோ காதலிக்கிறேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவ என்ன பார்த்ததும் பயந்து ஓடி போவான்னு நான் நினைக்கவே இல்லை. அத பார்த்ததும் எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. செத்ததுக்கு அப்புறமும் காதலிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா செத்ததுக்கு அப்புறமும் காதலிக்கிறவங்கள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பாரு, நடந்தது எல்லாம் நடந்து போச்சு. அவ வேற பொண்ணு, இவ வேற பொண்ணு. பிரகதி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்க. நீ இப்ப உன்னோட ஆத்மாவை விடு. விடு. இல்ல விடுன்னு சொல்றல்ல. இல்ல, நான் பிரகதி விட்டு போக மாட்டேன். போக மாட்டேன். சரி சரி, போறேன் போறேன். சீக்கிரம் போ. போ. இங்க இருந்து போயிடு.
அங்க நின்னு என்னதான் பாத்துட்டு இருக்க? அங்க என்னோட லக்கேஜ் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் போயிட்டு வரேன்.